வணக்கம் மாணவர்களே. நாம் இன்று தரம் 10 சதவீதம் அலகில் உள்ள எளிய வட்டி தொடர்பாக கற்க இருக்கின்றோம். தரம் 10 சதவீதம் அலகிற்குரிய எளிய வட்டி எனும் பகுதியை கற்க இருக்கின்றோம். எளிய வட்டி. மாணவர்களே, நாம் முதலில் வட்டி என்பது யாதென ஆராய்வோம். ஒருவர் பெற்ற கடனுக்கு குறித்த காலத்தின் பின் கடனில் இருந்து மீள்வதற்கு செலுத்தும் கடனுக்கு மேலதிகமான பணம் வட்டியாகும். அதாவது ஒருவர் கடன் பெற்று அக்கடனிலிருந்து மீள்வதற்காக செலுத்துகின்ற மொத்த பணத்தில் கடனுக்கு மேலதிகமாக செலுத்தப்படுகின்ற பணம் வட்டியாகும். அவ்வாறு வங்கிகளில் செய்யப்படும் வைப்புகளுக்கும் குறித்த காலத்தின் பின்னர் கிடைக்கும் மேலதிக பணம் வட்டியாகும். எளிய வட்டி. எளிய வட்டி எனப்படுவது மாதந்தோறும் அல்லது ஆண்டிற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கு வட்டியை கணிக்கும் போது தொடக்க பணம் மாத்திரம் கருத்தில் கொள்ளப்படுமாயின், இங்கு தொடக்க பணம் என்பது ஆரம்பத்தில் பெற்ற கடனாக அல்லது ஆரம்பத்தில் செய்யப்பட்ட வைப்பாக அமையலாம். எனவே தொடக்க பணம் மாத்திரம் கருத்தில் கொள்ளப்படும் எனின் அவ்வாறு கணிக்கப்படும் வட்டி எளிய வட்டி ஆகும். நாம் தற்போது சில பிரச்சனைகள் மூலம் எளிய வட்டியை அறிந்து கொள்வோம். அருண் ரூபாய் 50,000 எளிய வட்டிக்கு வங்கி ஒன்றில் கடனாக பெற்றான். அவன் ஒரு ஆண்டின் இறுதியில் கடனில் இருந்து மீள ரூபாய் 56,000 செலுத்தினான். வினா: அவன் ஒரு ஆண்டிற்கு செலுத்திய வட்டி எவ்வளவு? மாணவர்களே, இந்த வினாவில் அருண் பெற்றுக்கொண்ட கடன் 50,000. கடனில் இருந்து மீள்வதற்காக செலுத்தப்படுகின்ற மொத்த பணம் ரூபாய் 56,000. வினாவில் ஓர் ஆண்டின் இறுதியில் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓர் ஆண்டின் இறுதியில் கடனில் இருந்து மீள்வதற்காக செலுத்தப்பட்ட பணம் ரூபாய் 56,000. நாம் ஆரம்பத்தில் வட்டி என்பது யாதென கற்றோம். அந்த சந்தர்ப்பத்தில் கடனுக்கு மேலதிகமாக செலுத்தப்படுகின்ற பணமே வட்டி. எனவே இங்கு 50,000 பெறப்பட்ட கடன், அந்த கடனுக்கு மேலதிகமாக செலுத்தப்பட்டுள்ள தொகையை நாம் கணிக்க வேண்டும். எனவே 56,000 50,000 கழிப்போம் எனில் செலுத்தப்பட்ட மொத்த பணத்திலிருந்து பெறப்பட்ட கடனை கழிப்போம் எனில் செலுத்தப்பட்ட வட்டியை கணிக்கலாம். எனவே 56,000 50,000 கழித்தால் ஓர் ஆண்டிற்கு செலுத்தப்பட்டுள்ள வட்டி ரூபாய் 6,000 ஆகும். 50,000 கடனாக பெற்ற அருண் ஓர் ஆண்டின் முடிவில் 56,000 செலுத்தி இருப்பானெனில் அவன் ஒரு ஆண்டிற்கு செலுத்திய வட்டி ரூபாய் 6,000. மேலும் ஒரு வினா: ராம் ரூபாய் 30,000 எளிய வட்டிக்கு வங்கி ஒன்றில் கடனாக பெற்றான். அவன் 2 ஆண்டுகளின் இறுதியில் கடனில் இருந்து மீள ரூபாய் 37,200 செலுத்தினான். ராம் 30,000 கடனாக பெற்று 2 ஆண்டுகளின் இறுதியில் கடனில் இருந்து மீள 37,200 செலுத்தியுள்ளான். வினா: 2 ஆண்டுகளுக்கு செலுத்திய வட்டி. 2 ஆண்டுகளுக்கு ராம் செலுத்திய வட்டி எவ்வளவு? மாணவர்களே, இங்கு பெற்ற கடன் ரூபாய் 30,000. அக்கடனில் இருந்து மீள்வதற்காக செலுத்தப்பட்ட மொத்த பணம் 37,200. இந்த 37,200 ரூபாவில் கடனும்
கடனுக்கு மேலதிகமாக வட்டியும் செலுத்தப்பட்டுள்ளது. எனவே 37,200 ரூபாவிலிருந்து பெறப்பட்ட கடன் 30,000 கழிப்போம் எனின், பெற்ற கடன் 30,000 கழிப்போம் எனின், அவன் 2 ஆண்டுகளுக்கு செலுத்திய வட்டியை எம்மால் கணிக்க முடியும். எனவே 37,200 30,000 கழித்தால் 2 ஆண்டுகளுக்கு செலுத்தப்பட்ட வட்டி ரூபாய் 7,200. மாணவர்களே, இங்கு வினாவில் 2 ஆண்டுகளுக்கான வட்டியே கேட்கப்பட்டுள்ளது. எனவே 2 ஆண்டுகளுக்கான வட்டி ரூபாய் 7,200 ஆகும். எனினும் எம்மால் இந்த வினாவில் உள்ள தரவுகளை கொண்டு ஓர் ஆண்டிற்கான வட்டியை கணிக்க முடியும். 2 ஆண்டுகளுக்கான வட்டி 7,200 2ஆல் வகுக்கும் போது ஓர் ஆண்டிற்கான வட்டியை கணித்துக் கொள்ள முடியும். மற்றொரு வினா. டியோன் ரூபாய் 40,000 எளிய வட்டிக்கு வங்கி ஒன்றில் கடனாக பெற்றான். அவன் 3 ஆண்டுகளின் இறுதியில் கடனில் இருந்து மீள ரூபாய் 53,800 செலுத்தினான். டியோன் ரூபாய் 40,000 எளிய வட்டிக்கு வங்கி ஒன்றில் கடனாக பெற்றான். அவன் 3 ஆண்டுகளின் இறுதியில் கடனில் இருந்து மீள ரூபாய் 53,800 செலுத்தினான். வினா. ஓர் ஆண்டிற்கு செலுத்திய வட்டி எவ்வளவு? மாணவர்களே, பெற்ற கடன் 40,000. அந்த கடனில் இருந்து மீள்வதற்காக செலுத்தப்பட்ட மொத்த பணம் ரூபாய் 53,800. 40,000க்கு மேலதிகமாக செலுத்தப்பட்ட பணம் 3 ஆண்டுகளுக்குமான வட்டியாகும். எனவே நாம் ஆரம்பத்தில் 3 ஆண்டுகளுக்கு செலுத்தப்பட்ட வட்டியை கணித்துக் கொள்ள முடியும். 3 ஆண்டுகளுக்கு செலுத்தப்பட்ட வட்டி அவன் செலுத்திய மொத்த தொகையிலிருந்து 53,800 பெற்ற கடனான ரூபாய் 40,000 கழிப்போம் எனில் 3 ஆண்டுகளுக்கான வட்டி ரூபாய் 13,800. வினா. ஓராண்டிற்கான வட்டி. மாணவர்களை, நாம் கணித்திருப்பது 3 ஆண்டுகளுக்கான வட்டியே ஆகும். இந்த 3 ஆண்டுகளுக்கான வட்டி பணத்தை 3ஆல் வகுப்பதன் மூலம் ஓர் ஆண்டிற்கான வட்டியை கணிக்க முடியும். எனவே 13,800 ரூபாவினை 3ஆல் வகுத்து நாம் ஓர் ஆண்டிற்கான வட்டியை கணிக்கலாம். ஓர் ஆண்டிற்கான வட்டி ரூபாய் 4,600. மேலும் ஒரு வினா. டெரிக்சன் ரூபாய் 80,000 10% ஆண்டு எளிய வட்டிக்கு வங்கி ஒன்றில் கடனாக பெற்றான். வினா. அவன் ஓர் ஆண்டிற்கு செலுத்த வேண்டிய வட்டி எவ்வளவு? மாணவர்களே, வினாவில் ஆண்டு வட்டி வீதம் தரப்பட்டுள்ளது. 10% ஆண்டு எளிய வட்டி. 10% எனப்படுவது 100ல் 10 ஆகும். எனவே டெரிக்சன் பெற்ற கடன் பணத்தின், அதாவது 80,000 10% நாம் கணித்தல் வேண்டும். 80,000 10%, 80,000 தர 100ல் 10. மாணவர்களே, இங்கு இப்பின்னத்தை சுருக்க முடியும். மாணவர்களே, 80,000 உள்ள இரு பூஜ்ஜியங்களையும் 100ல் உள்ள இரு பூஜ்ஜியங்களையும் சுருக்குவோம் எனில் 800 தர 10, 800 தர 10. 800ஐ 10ஆல் பெருக்கினால் ரூபாய் 8,000 ஓர் ஆண்டிற்கு செலுத்த வேண்டிய வட்டியாகும். 3% மாத எளிய வட்டி வழங்கும் நிதி நிறுவனம் ஒன்றில் ரூபாய்
25,000 வைப்பிலிட்டான். 3% மாத எளிய வட்டி வழங்கும் நிதி நிறுவனத்தில் ரூபாய் 25,000 வைப்பிலிட்டான். அவனுக்கு ஒரு மாதத்திற்கு கிடைக்கும் வட்டி எவ்வளவு? மாணவர்களே, மேலுள்ள வினாவில் ஆண்டு வட்டி வீதம் தரப்பட்டிருந்தது. இங்கு மாத வட்டி வீதம் தரப்பட்டுள்ளது. எனவே மேற்படி சதவீதத்தின் மூலம் நாம் கணிக்கும் வட்டியானது ஒரு மாதத்திற்கான வட்டியாக அமையும். பெற்ற வைப்பிலிடப்பட்ட பணம் 25,000, அதன் 3% மாத வட்டி. 25,000 3%, 25,000 3%, 25,000 தர 100 3. இங்கு மாணவர்களே இரு பூஜ்ஜியங்களை 100 உள்ள இரு பூஜ்ஜியங்களையும் 25,000 இரு பூஜ்ஜியங்களையும் சுருக்க முடியும். அவ்வாறு சுருக்குவோம் எனில் 250 தர 3, 250 3 மடங்கு ஒரு மாத வட்டியாக அமையும். அதாவது ரூபாய் 750 ஒரு மாத வட்டியாகும். 3% மாத எளிய வட்டிக்கு நிறுவனம் ஒன்றில் ரூபாய் 25,000 வைப்பிலிட்டான். அவனுக்கு ஒரு மாதத்திற்கு கிடைக்கும் வட்டி ரூபாய் 750. ஷான் ரூபாய் 40,000 12% ஆண்டு எளிய வட்டிக்கு, மாணவர்களே ஆண்டு எளிய வட்டிக்கு வங்கி ஒன்றில் கடனாக பெற்றான். அவன் ஒரு ஆண்டிற்கு செலுத்த வேண்டிய வட்டி எவ்வளவு? மாணவர்களே, எமக்கு தரப்பட்டுள்ளது ஆண்டு வட்டி வீதம். எனவே அதனை கொண்டு எம்மால் ஆண்டு வட்டியை கணிக்க முடியும். ஒரு ஆண்டிற்கான வட்டி 40,000 12%, 40,000 12%, 40,000 தர 100 12, 40,000 தர 100 12. சுருக்குவோம் மாணவர்களே, இங்கு 100 உள்ள இரு பூஜ்ஜியங்களையும் 40,000 இரு பூஜ்ஜியங்களையும் சுருக்கிக் கொள்ள முடியும். எனவே 400 தர 12 ரூபாய் 4,800. எனவே 40,000 12% ஆண்டு எளிய வட்டிக்கு கடனாக பெற்றால் ஓர் ஆண்டிற்கு செலுத்த வேண்டிய வட்டி ரூபாய் 4,800 அமையும். இரு ஆண்டுகளுக்கு செலுத்த வேண்டிய வட்டி எவ்வளவு? மாணவர்களே, மேலே நாம் முதலாவது பகுதியில் ஓர் ஆண்டிற்கான வட்டியை கணித்துள்ளோம், ரூபாய் 4,800. ஓர் ஆண்டிற்கான வட்டி நமக்கு தெரியும் எனில் 2 ஆண்டுகளுக்கான வட்டியை கணிக்க அந்த வட்டியை 2 பெருக்க வேண்டும். அதாவது 4,800 2 பெருக்க வேண்டும். 9,600 ரூபாய். எனவே இரு ஆண்டுகளுக்கு செலுத்த வேண்டிய வட்டி ரூபாய் 9,600. இரு ஆண்டுகளின் முடிவில் கடனில் இருந்து மீள செலுத்த வேண்டிய மொத்த தொகை. மாணவர்களே, கடனில் இருந்து மீள்வதாயின் பெற்ற கடனையும் வட்டியையும் செலுத்துதல் வேண்டும். 40,000 ரூபாய் கடன் இரு ஆண்டுகளுக்கு, அதாவது இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள இரு ஆண்டு கால பகுதிக்கு வட்டி 9,600. எனவே கடனில் இருந்து மீள்வதாயின் பெற்ற கடன் 40,000 அக்கடனுக்கான வட்டி ரூபாய் 9,600 செலுத்துதல் வேண்டும். எனவே செலுத்த வேண்டிய மொத்த பணம் 40,000 சக 9,600, 49,600 ரூபாய். 40,000 12% ஆண்டு எளிய வட்டிக்கு கடனாக பெற்றால்
2 ஆண்டுகளின் முடிவில் செலுத்த வேண்டிய மொத்த பணம் 49,600 அமையும். அபி ரூபாய் 35,000 2% மாத எளிய வட்டிக்கு 2% மாத எளிய வட்டிக்கு கடனாக பெற்றான். வினா, அவன் ஒரு மாதத்திற்கு செலுத்த வேண்டிய வட்டி எவ்வளவு? வினாவிலே மாத எளிய வட்டி வீதம் தரப்பட்டுள்ளது. மாதம் ஒன்றிற்கு 2%. 2% என்பது 100ல் 2 ஆகும். எனவே அவன் கடனாக பெற்ற பணத்தின் 2%மே மாத வட்டி. 35,000 2%. 35,000 2%. 35,000 தர 100ல் 2. இரு பூஜ்ஜியங்களை சுருக்கிக் கொள்வோம் எனில் 350 தர 2. 350 தர 2. 350னை 2ஆல் பெருக்கினால் 350னை 2ஆல் பெருக்கினால் வட்டி மாதத்திற்கு ரூபாய் 700. 8 மாதங்களின் முடிவில் கடனில் இருந்து மீள செலுத்த வேண்டிய மொத்த தொகை. மாணவர்களே, நாம் ஒரு மாதத்திற்கான வட்டியை ஏற்கனவே கணித்துள்ளோம். ஒரு மாதத்திற்கான வட்டி ரூபாய் 700. 8 மாதங்களின் முடிவில் கடனில் இருந்து மீள வேண்டுமெனில் 8 மாதங்களுக்கான வட்டியும் பெற்ற கடனும் செலுத்தப்பட வேண்டும். பெற்ற கடன் 35,000. மாதம் ஒன்றிற்கான வட்டி ரூபாய் 700. நாம் முதலில் 8 மாதங்களுக்கான வட்டியை கணித்துக் கொள்வோம். ஒரு மாதத்திற்கான வட்டி தெரியுமெனில் அதனை 8ஆல் பெருக்குவதன் மூலம் 8 மாதங்களுக்கான வட்டியை கணிக்கலாம். எனவே 8 மாதங்களுக்கான வட்டி 8 மாத வட்டி 700 தர 8 5,600 ரூபாய். இத்தொகையானது 8 மாதங்களுக்கான வட்டியாகும். எனவே 8 மாத முடிவில் கடனில் இருந்து மீளும் போது பெற்ற கடன் ரூபாய் 35,000 அக்கடனிற்கான வட்டியான 5,600 செலுத்தப்பட வேண்டும். எனவே செலுத்த வேண்டிய மொத்தம் 8 மாதங்களின் முடிவில் கடனில் இருந்து மீள்வதற்கு செலுத்த வேண்டிய மொத்த பணம் பெற்ற கடன் 35,000னையும் அக்கடனிற்கான 8 மாத வட்டியாகிய 5,600னையும் கூட்டுதல் வேண்டும். 35,000னையும் 5,600னையும் கூட்டுவோம் எனில் 8 மாத முடிவில் செலுத்த வேண்டிய மொத்த பணம் ரூபாய் 40,600. ஆகாஷ் ரூபாய் 85,000 12% எளிய வட்டிக்கு வங்கி ஒன்றில் வைப்பிலிட்டான். ஆகாஷ் 85,000 ரூபாவை 12% ஆண்டு எளிய வட்டிக்கு வங்கி ஒன்றில் வைப்பிலிட்டான். ஓர் ஆண்டிற்கு அவனுக்கு கிடைக்கும் வட்டி எவ்வளவு? ஓர் ஆண்டிற்கு கிடைக்கின்ற வட்டி எவ்வளவு? மாணவர்களே, 12% ஆண்டு எளிய வட்டி. எனவே அவன் வைப்பிலிட்ட பணத்தின் 12%மே ஒரு ஆண்டிற்கான வட்டியாகும். வைப்பிலிட்ட பணம் 85,000. அதன் 12%த்தை கணிப்போம் எனில் ஒரு ஆண்டு வட்டியை கணிக்கலாம். எனவே 85,000
தர 100ல் 12. இங்கும் நாம் இரு பூஜ்ஜியங்களை சுருக்கிக் கொள்ள முடியும். 85,000 இரு பூஜ்ஜியங்களையும் 100ல் 12 இந்த 100 இரு பூஜ்ஜியங்களையும் சுருக்குவோம் எனில் 850 தர 12. 850 தர 12 10,200 ரூபாய். எனவே 85,000 ரூபாவிற்கு 12% எளிய வட்டிப்படி ஒரு ஆண்டிற்கான வட்டி ரூபாய் 10,200. 3 வருடங்களின் முடிவில் அவனது கணக்கிலுள்ள மொத்த தொகை எவ்வளவு? 3 ஆண்டுகளின் முடிவில் அவனது கணக்கிலுள்ள மொத்த தொகை எவ்வளவு? மாணவர்களே, 3 ஆண்டுகளின் முடிவில் அவனது கணக்கிலுள்ள மொத்த தொகை எவ்வளவு? இங்கு அவனது வங்கி கணக்கில் வைப்பிலிட்ட பணம் 85,000 85,000 3 ஆண்டுகளுக்குமான வட்டியும் அவனது கணக்கில் இருக்கும். ஓர் ஆண்டிற்கான வட்டி ரூபாய் 10,200 என முதலாவது பகுதியில் கணிக்கப்பட்டுள்ளது. எனவே நாம் முதலில் 3 ஆண்டுகளுக்கான வட்டியை கணிப்போம். 10,200 3ஆல் பெருக்கினால் 30,600 ரூபாய். எனவே அவனது கணக்கில் 85,000 வைப்பிலிட்ட பணம், அப்பணத்திற்கு மேலதிகமாக 3 ஆண்டுகளுக்கான வட்டி 30,600 கணக்கில் அமையும். எனவே இவ்விரு பெருமானங்களையும் கூட்டுவதன் மூலம் 3 ஆண்டுகளின் முடிவில் அவனது கணக்கில் உள்ள மொத்த தொகையை கணிக்க முடியும். 85,000 அதனுடன் 30,600 கூட்டும் போது 115,600 ரூபாய் பெறப்படும். எனவே 3 ஆண்டுகளின் முடிவில் ஆகாஷின் கணக்கில் 115,600 ரூபாய் காணப்படும். ஷெரோன் 12% ஆண்டு எளிய வட்டி அறவிடும் நிறுவனத்தில் தன்னிடம் இருந்த நகைகளை ரூபாய் 60,000 அடகு வைத்தான். 12% எளிய வட்டி அறவிடும் ஆண்டு எளிய வட்டி அறவிடும் நிறுவனத்தில் 60,000 ரூபாவுக்கு அடகு வைக்கப்பட்டுள்ளது. வினா: அவன் ஓர் ஆண்டிற்கு செலுத்த வேண்டிய வட்டி. ஒரு ஆண்டிற்கான வட்டி. மாணவர்களே, அதாவது இங்கு கடனாக பெறப்பட்ட பணம், அடகிற்கு கடன், அடகு கடனாக பெறப்பட்ட பணம் ரூபாய் 60,000 ஆகும். அக்கடனின் 12% வட்டியாகும். ஒரு ஆண்டிற்கான வட்டியாகும். எனவே 60,000 12%, 60,000 12%, 60,000 தர 100ல் 12. இரு பூஜ்ஜியங்களை சுருக்கும் போது 2 பூஜ்ஜியங்களை சுருக்கிக் கொள்வோம் எனில் 600 தர 12. மாணவர்களே, 100ல் இரு பூஜ்ஜியங்களையும் 60,000 இரு பூஜ்ஜியங்களையும் சுருக்கும் போது 600 தர 12 என அமையும். எனவே 600 12ஆல் பெருக்கினால் ஓர் ஆண்டிற்கு செலுத்த வேண்டிய வட்டி ரூபாய் 7,200. ரூபாய் 7,200. இரு ஆண்டுகளின் முடிவில் அடகை மீட்க செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு? அதாவது அடகு கடனிற்கு இரு ஆண்டுகளின் முடிவில் செலுத்தப்பட வேண்டிய மொத்த தொகை. அடகை மீட்க வேண்டுமெனில் பெறப்பட்ட கடன் பணம் 60,000 அப்பணத்திற்கான 2 ஆண்டுகளுக்கான வட்டியையும் செலுத்த வேண்டி இருக்கும். ஓர் ஆண்டிற்கான வட்டி ரூபாய் 7,200. எனவே 2 ஆண்டுகளுக்கான வட்டி
7200-ஐ 2ஆல் பெருக்குதல் வேண்டும். 7200-ஐ 2ஆல் பெருக்கினால் ரூபாய் 14,400 2 ஆண்டுகளுக்கான வட்டியாகும். எனவே பெற்ற கடன் 60,000 அக்கடனுக்கு 2 ஆண்டுகளுக்கான வட்டி ரூபாய் 14,400 சேர்த்து செலுத்தப்படும் போது அடகை மீட்க முடியும். எனவே செலுத்த வேண்டிய மொத்தம் பெற்ற கடன் 60,000 அதனுடன் 2 ஆண்டுகளுக்கான வட்டி ரூபாய் 14,400. எனவே செலுத்தப்பட வேண்டிய மொத்தம் 74,400 ரூபாய் ஆகும். மாணவர்களே, மற்றொரு வினாவை அவதானிப்போம். ரவி ரூபாய் 60,000-ஐ எளிய வட்டி அறவிடும் நிறுவனம் ஒன்றில் கடனாக பெற்றான். 2 ஆண்டுகளின் இறுதியில் கடனிலிருந்து மீள 74,400-ஐ செலுத்த வேண்டி இருந்தது. இங்கு வினா 2 ஆண்டுகளுக்கு செலுத்த வேண்டிய வட்டி எவ்வளவு? மாணவர்களே, பெற்ற கடன் 60,000 அக்கடனுக்கு 2 ஆண்டுகளின் முடிவில் செலுத்தப்பட்ட மொத்த பணம் 74,400. எனவே 2 ஆண்டுகளுக்கான வட்டியை கணிக்க செலுத்தப்பட்ட மொத்தத்திலிருந்து, அதாவது 74,400-இலிருந்து பெற்ற கடன் ரூபாய் 60,000-ஐ கழிக்க வேண்டும். எனவே 74,000-இலிருந்து 74,400-இலிருந்து 60,000-ஐ கழிப்போம் எனில் 2 ஆண்டுகளுக்கான வட்டி ரூபாய் 14,400. ஒரு ஆண்டுக்கு செலுத்திய வட்டி எவ்வளவு? மாணவர்களே, நாம் 2 ஆண்டுகளுக்கான வட்டியை ஏற்கனவே கணித்திருக்கின்றோம். ரூபாய் 14,400 ஆனது 2 ஆண்டுகளுக்கான வட்டியாகும். எனவே அத்தொகையினை, அதாவது 14,400-ஐ 2ஆல் வகுப்பதன் மூலம் ஓர் ஆண்டிற்கு செலுத்தப்பட்ட வட்டியை கணிக்க முடியும். 14,400-ஐ 2ஆல் வகுத்தால் 7,200 ரூபாய். எனவே ஒரு ஆண்டிற்கான வட்டி ரூபாய் 7,200. அறவிடப்பட்டுள்ள ஆண்டு வட்டி வீதம். மாணவர்களே, இந்த 7,200 ஆனது ரூபாய் 60,000-க்கு ஓர் ஆண்டிற்கான வட்டி ஆகும். 60,000-க்கு 7,200 எனில் 60,000-க்கு 7,200 எனில் இங்கு சதவீதத்தை கணிப்பதற்காக தர 100-னால் பெருக்குதல் வேண்டும். 60,000-ன் மேல் 7,200 தர 100. மாணவர்களை, இதனை சுருக்கும் போது முதலாவதாக 60,000-ன் இரு பூஜ்ஜியங்களும் 100-ன் இரு பூஜ்ஜியங்களையும் சுருக்க முடியும். 60,000-ன் இரு பூஜ்ஜியங்கள், 100-ன் இரு பூஜ்ஜியங்கள். மேலும் 60,000-ன் இரு பூஜ்ஜியங்களையும் 7,200-ன் இரு பூஜ்ஜியங்களையும் சுருக்கிக் கொள்ளலாம். எனவே 72-ஐ 6ஆல் வகுத்தால் 72-ஐ 6ஆல் வகுத்தால் 72-ன் கீழ் 6 12%. மாணவர்களே, இங்கு அறவிடப்பட்டுள்ள ஆண்டு வட்டி வீதம் 12% ஆகும். அறவிடப்பட்டுள்ள ஆண்டு வட்டி வீதம் 12% ஆகும். மாணவர்களே, இந்த வினாவை மற்றொரு முறை அவதானியுங்கள். 60,000 கடனாக பெறப்பட்டு அக்கடனில் இருந்து மீளும் போது 2 ஆண்டுகளின் முடிவில் 74,400 செலுத்தப்பட்டுள்ளது. இறுதி வினா ஆண்டு வட்டி வீதத்தை காண்க. ஆண்டு வட்டி வீதத்தை கணிக்க வேண்டுமெனில் ஒரு ஆண்டிற்கான வட்டியை கணித்தல் வேண்டும். பெற்ற கடன் 60,000
அக்கடனில் இருந்து மீள்வதற்காக 2 ஆண்டுகளின் முடிவில் செலுத்தப்பட்ட மொத்தம் 74,400. எனவே கடனுக்கு மேலதிகமாக செலுத்தப்பட்ட பணம் 2 ஆண்டுகளுக்கான வட்டியாகும். எனவே செலுத்தப்பட்ட 74,400 கடன் பணமான 60,000 கழிக்கும் போது 2 ஆண்டுகளுக்கான வட்டி ரூபாய் 14,400 பெறப்படும். இப்பணம் 2 ஆண்டுகளுக்கான வட்டியாகும். எனவே அதனை 2ஆல் வகுப்பதன் மூலம் ஒரு ஆண்டிற்கான வட்டியை கணிக்கலாம். எமக்கு வட்டி வீதத்தை கணிப்பதற்கு ஒரு ஆண்டிற்கான வட்டி தேவை. அப்பணம் கணிக்கப்பட்டுள்ளது ரூபாய் 7,200. 60,000 கடனுக்கு 7,200 வட்டி எனில் அதனை சதவீதமாக மாற்றுவதற்கு 100% பெருக்கியுள்ளோம். இங்கு சுருக்கல்களை நிறைவு செய்யும் போது 72/6 12% விடையாக பெறப்படும். $70,000 எளிய வட்டி வழங்கும் நிதி நிறுவனத்தில் வைப்பிலிட்ட திலீப் 3 ஆண்டுகள் முடிவில் வட்டியுடன் மொத்தமாக 86,800 பெற்றுக்கொண்டான். ரூபாய் 70,000 எளிய வட்டி வழங்கும் நிறுவனத்தில் வைப்பிலிட்ட திலீப் 3 ஆண்டுகளின் முடிவில் வட்டியுடன் மொத்தமாக ரூபாய் 86,800 பெற்றுக்கொண்டான். வினா, அந்நிறுவனம் வழங்கும் ஆண்டு வட்டி வீதத்தை காண்க. மாணவர்களே, ஆண்டு வட்டி வீதத்தை கணிக்க வேண்டுமெனில் குறிப்பிட்ட இப்பணத்தொகைக்கு, அதாவது 70,000 ரூபாய்க்கு ஓர் ஆண்டிற்கு வழங்கப்பட்டுள்ள வட்டியை கணிக்க வேண்டும். எமக்கு வினாவிலே தனியே வட்டி தரப்படவில்லை. செலுத்தப்பட்ட இறுதியில் பெற்றுக்கொண்ட மொத்த பணமே காட்டப்பட்டுள்ளது 86,800. அப்பணம் 3 ஆண்டுகளின் முடிவில் வட்டியுடன் மொத்தமாக பெற்றுக்கொண்டது. வட்டியுடன் மொத்தமாக பெறப்பட்ட பணம் என்பது வைப்பு தொகையான 70,000 அதனுடன் வட்டியும் சேர்ந்த பணமாகும். எனவே 86,800 பெற்றுக்கொண்ட மொத்தத்திலிருந்து வைப்பிலிட்ட தொகையை கழிக்கும் போது மேலதிகமாக பெற்றுக்கொண்ட பணம், அதாவது மேலதிகமாக கிடைத்த பணம், மேலதிகமாக கிடைத்த வட்டி எவ்வளவு என கணிக்க முடியும். எனவே முதலில் நாம் 3 ஆண்டுகளுக்கான வட்டியை கணிப்போம். 3 ஆண்டுகளில் வைப்பிலிட்ட தொகைக்கு மேலதிகமாக கிடைத்த பணம் 86,800 70,000 கழிப்போம் எனில் 3 ஆண்டுகளுக்கான வட்டி ரூபாய் 16,800. இப்பணம் 3 ஆண்டுகளுக்கான வட்டியாகும். எனவே இதிலிருந்து நாம் ஒரு ஆண்டு வட்டியை கணிக்கவிருக்கின்றோம். 16,800 3ஆல் வகுத்தால் 3 ஆண்டுகளுக்கான வட்டி 16,800. எனவே அதனை 3ஆல் வகுத்தால் ஒரு ஆண்டிற்கான வட்டியை கணிக்கலாம். ஒரு ஆண்டிற்கான வட்டி 16,800 3ஆல் வகுத்தால் ரூபாய் 5,600. இந்த 5,600 ஆனது மாணவர்களே 70,000 ரூபாய்க்கு ஒரு ஆண்டிற்கான வட்டி ஆகும். 70,000 ரூபாய்க்கு ஒரு ஆண்டிற்கான வட்டி ரூபாய் 5,600 எனின் வட்டி வீதத்தை, அறவிடப்பட்டுள்ள ஆண்டு வட்டி வீதத்தை கணிக்க அதனை 100 பெருக்குவோம். இங்கு 70,000 இறுதி இரு பூஜ்ஜியங்களையும் 100 இரு பூஜ்ஜியங்களையும் ஆரம்பத்தில் சுருக்குவோம். பின்னர் மேலும் இரு பூஜ்ஜியங்கள், பகுதியில் 700 அமைந்துள்ளது, அதன் இரு பூஜ்ஜியங்களையும் 5,600 இரு பூஜ்ஜியங்களையும் சுருக்கிக் கொள்ள முடியும்.
எனவே 56 கீழ் 7, 56 7 வகுத்தால் 56 7 வகுத்தால் வழங்கப்படுகின்ற ஆண்டு வட்டி வீதம் 8% ஆண்டு வட்டியே மேற்படி நிதி நிறுவனத்தினால் வைப்புகளிற்கு வழங்கப்படுகிறது. மற்றும் ஒரு வினா, எளிய வட்டிக்கு ரூபாய் 80,000 கடனாக பெற்ற தனுஷ் 2 ஆண்டுகளின் முடிவில் கடனில் இருந்து மீள மொத்தமாக 96,800 செலுத்த வேண்டியிருந்தது. கடனாக பெறப்பட்ட பணம் ரூபாய் 80,000, 2 ஆண்டுகளின் முடிவில், காலம் 2 ஆண்டுகள், முடிவில் செலுத்தப்படுகின்ற மொத்த பணம் 96,800. மாணவர்களே, பெற்ற கடன் பணம் 80,000, அதனை மீள செலுத்தும் போது 2 ஆண்டுகளின் முடிவில் வட்டியுடன் மொத்தமாக 96,800 செலுத்த வேண்டியிருந்தது. எனவே மேலதிகமாக செலுத்தப்பட்ட பணம் கடனிற்கு, பெற்ற கடனிற்கு மேலதிகமாக செலுத்தப்படுகின்ற பணம் வட்டி. அதனை நாம் கணிப்பதற்காக செலுத்தப்பட்ட மொத்த பணமான 96,800 பெற்ற கடன் 80,000 கழிக்க வேண்டும். எனவே 96,800 80,000 கழித்தான் 2 ஆண்டுகளுக்கான வட்டி ரூபாய் 16,800. மாணவர்களே, 2 ஆண்டுகளுக்கான வட்டி ரூபாய் 16,800. வினா, ஆண்டு வட்டி வீதத்தை காண்க. 2 ஆண்டுகளுக்கு 16,800 எனில் ஓர் ஆண்டிற்கான வட்டியை கணிப்பதன் மூலமே ஆண்டு வட்டி வீதத்தை காணலாம். எனவே ஓர் ஆண்டிற்கான வட்டியை கணிக்க 16,800 2 வகுப்போம். 8,400 ரூபாய். எனவே ஒரு ஆண்டிற்கான வட்டி ரூபாய் 8,400. அதாவது பெறப்பட்ட கடன் பணம் 80,000க்கு ஒரு ஆண்டிற்கான வட்டி ரூபாய் 8,400. 8,400. எனவே இதிலிருந்து நாம் வட்டி வீதத்தை கணிக்க முடியும். 80,000க்கு 8,400 எனில் சதவீதம் 100க்கு. இங்கு பூச்சியங்களை சுருக்கும் போது வினாவில் இறுதியில் பூச்சியங்கள் அமைந்துள்ளன, இலகுவாக சுருக்கிக் கொள்ள முடியும். 100ல் இரு பூச்சியங்களையும் 80,000 இறுதி இரு பூச்சியங்களையும் பின்வருமாறு சுருக்கலாம். மேலும் இரு பூச்சியங்களை 8,400லும் இப்போது 800லும் இருக்கும் இரு பூச்சியங்களையும் சுருக்கினால், வெட்டி கொண்டால் 84 கீழ் 8 என அமையும். 84 8 வகுத்தால் 84 8 வகுத்தால் 10.5%. எனவே இங்கு தனுஷ் பெற்ற கடனிற்கு 10.5% ஆண்டு வட்டி அறவிடப்பட்டுள்ளது. மேலும் ஒரு வினா, எளிய வட்டிக்கு ரூபாய் 60,000 கடனாக பெற்ற ராஜேஷ் 4 மாதங்களின் முடிவில் கடனில் இருந்து மீள ரூபாய் 67,200 செலுத்த வேண்டி இருந்தது. மாணவர்களே, பெறப்பட்ட கடன் 60,000, காலம் 4 மாதங்கள், செலுத்தப்பட்ட மொத்தம் 67,200. வினா, அறவிடப்பட்டுள்ள மாத வட்டி வீதத்தை காண்க.
மாணவர்களே, மாத வட்டி வீதம் கேட்கப்பட்டுள்ளமையால் மாதம் ஒன்றிற்கு பெற்ற கடனுக்கு அறவிடப்பட்டுள்ள வட்டியை ஆரம்பத்தில் கணித்தல் வேண்டும். அதனை எவ்வாறு கணிக்கலாம் எனில், பெற்ற கடன் 60,000, அக்கடனை மீளச் செலுத்தும் போது கடனிலிருந்து விடுபடுவதற்காக மொத்தமாக செலுத்தும் போது செலுத்தப்பட்டுள்ள மொத்தம் 4 மாதங்களின் முடிவில் 67,200. எனவே 4 மாதங்களுக்கான வட்டி 67,200 60,000 கழித்தல் வேண்டும். எனவே 7,200 ரூபாய் 4 மாதங்களுக்கான வட்டியாகும். எமக்கு மாத வட்டி வீதத்தை கணிக்க ஒரு மாதத்திற்கான வட்டியை கணித்தல் வேண்டும். 4 மாதங்களுக்கான வட்டி 7,200. எனவே ஒரு மாதத்திற்கான வட்டி, ஒரு மாத வட்டி 7,200 4ஆல் வகுத்தால் ரூபாய் 1,800. பெற்ற கடன் 60,000 ரூபாவிற்கு ஒரு மாதத்திற்கான வட்டி 1,800 எனில் 60,000க்கு 1,800 எனில் சதவீதம் 100ற்கு. மாணவர்களே, பூச்சியங்கள் தொகுதியில் 4 பூச்சியங்கள் அமைந்துள்ளன. 2, இங்கு 2, மொத்தம் 4. பகுதியில் உள்ள 4 பூச்சியங்களுடன் அவற்றை சுருக்கிக் கொண்டால் 18 கீழ் 6, 18ஐ 6ஆல் வகுத்தால் 3% மாத எளிய வட்டியே வினாவின்படி அறவிடப்பட்டுள்ளது. 3% மாத எளிய வட்டி அறவீடு செய்யப்பட்டுள்ளது. எளிய வட்டிக்கு ரூபாய் 60,000 15% எளிய வட்டிக்கு கடனாக பெற்ற தருண் குறித்த காலத்திற்கு வட்டியாக 18,000 செலுத்த வேண்டியிருந்தது. 60,000 15% ஆண்டு எளிய வட்டிக்கு கடனாக பெற்ற தருண் குறித்த காலத்திற்கு வட்டியாக 18,000 செலுத்த வேண்டியிருந்தது. அவன் செலுத்திய வட்டி எவ்வளவு காலத்திற்கானது என காண்க. மாணவர்களே, 60,000 ரூபாவிற்கு 15% வட்டி, இது ஒரு ஆண்டிற்கான வட்டி. எனவே ஆரம்பத்தில் நாம் ஒரு ஆண்டிற்கு செலுத்த வேண்டிய வட்டியை கணிப்போம். 60,000 15%. மாணவர்களே, இங்கு 100 இரு பூச்சியங்களையும் 60,000 இரு பூச்சியங்களையும் சுருக்குவோம் எனில் 600 தர 15 என அமையும். 600 15ஆல் பெருக்கும் போது 600 தர 15 ரூபாய் 9,000. மாணவர்களே, ஒரு ஆண்டிற்கு வட்டி ரூபாய் 9,000 செலுத்தப்பட வேண்டும். வினாவில் 18,000 வட்டியாக செலுத்தப்பட்டுள்ளது. மாணவர்களை நன்கு அவதானியுங்கள், வட்டியாக 18,000. ஓராண்டிற்கு வட்டி 9,000, செலுத்தப்பட்ட வட்டி 18,000 எனில் 18,000 9,000ஆல் வகுத்தால், அதாவது ஒரு ஆண்டு வட்டியினால் வகுக்கும் போது காலத்தை கணிக்கலாம். எனவே கடன் பெற்றிருந்த காலம் அல்லது வட்டி செலுத்திய காலம் 18,000 கீழ் 9,000 2 ஆண்டுகள் ஆகும். 2 ஆண்டுகள் ஆகும். மாணவர்களை மேலும் ஒரு வினா. 80,000 ரூபாவை 12% ஆண்டு எளிய வட்டிக்கு கடனாக பெற்ற ஷாம் குறித்த காலத்திற்கு வட்டியாக ரூபாய் 28,800 செலுத்த வேண்டி இருந்தது. அவன் செலுத்திய வட்டி எவ்வளவு காலத்திற்கானது என காண்க.
80,000 ரூபாய் கடனாக பெறப்பட்டு அக்கடனுக்கு வட்டியாக குறித்த காலத்திற்கு 28,800 செலுத்தப்பட்டுள்ளது. இங்கு செலுத்திய வட்டி எவ்வளவு காலத்திற்கானது என்பதை கணிக்க வேண்டியுள்ளது. மாணவர்களே, எமக்கு வட்டி வீதம் தரப்பட்டுள்ளமையால் ஒரு ஆண்டிற்கான வட்டியை எம்மால் கணித்துக் கொள்ள முடியும். ஒரு ஆண்டிற்கான வட்டி 80,000 80,000 தர 100 12. இங்கு 80,000 இறுதி இரு பூஜ்ஜியங்களையும் 80,000 இறுதி இரு பூஜ்ஜியங்களையும் 100 இரு பூஜ்ஜியங்களையும் வெட்டிக் கொள்வோம் எனின், சுருக்கிக் கொள்வோம் எனின் 800 தர 12 9,600. இங்கு 9,600 என்பது ஓர் ஆண்டிற்கான வட்டியாகும். 28,800 மொத்தமாக செலுத்தப்பட்டுள்ள வட்டி. அதனை 9,600 வகுத்தால் எவ்வளவு ஆண்டுகளுக்கு வட்டி செலுத்தப்பட்டுள்ளது என்பதனை காண முடியும். எனவே காலம் 28,800 9,600 வகுத்தால். மாணவர்களே, இரு பூஜ்ஜியங்களை சுருக்குவோம். ஆரம்பத்தில் 96 288 இவ்விரு எண்களினையும் ஒரே எண்ணினால் வகுத்தல் வேண்டும். மாணவர்களே, 12 பகுதியையும் தொகுதியையும் வகுப்போம். 96 12கள் 8, 2 8 28 12கள் 2, 2 தர 12 24 4 4 மீதம். எனவே 48 4. 24 8 வகுத்தால் 24 8 வகுக்கும் போது 24 8 வகுத்தால் 3 ஆண்டுகளுக்கான வட்டி செலுத்தப்பட்டுள்ளது. எனவே 28,800 என்பது 3 ஆண்டுகளுக்கான வட்டியாகும். குறித்த வினாவின்படி 3 ஆண்டுகளுக்கான வட்டியே 28,800 ஆகும். ரூபாய் 30,000 11% ஆண்டு எளிய வட்டிக்கு கடனாக பெற்ற ஒருவன் குறித்த காலத்தின் பின்னர் கடனில் இருந்து மீள 43,200 செலுத்த வேண்டி இருந்தது. மாணவர்களே, இதற்கு முன் நாம் செய்த வினாவில் தனியே வட்டி மாத்திரம் தரப்பட்டிருந்தது. ஆனால் இங்கு கடனிலிருந்து மீள செலுத்த வேண்டிய தொகை, கடனிலிருந்து மீள செலுத்த வேண்டிய தொகை என்பது பெற்ற கடன், அக்கடனுக்கான வட்டி என்பவற்றை உள்ளடக்கியதாகும். எனவே இங்கு தரப்பட்டுள்ள 43,200 ரூபாய் என்பது கடனினையும் வட்டியினையும் உள்ளடக்கிய தொகை என்பதை கவனத்தில் கொள்க. வினா: எவ்வளவு காலத்தின் பின் கடனில் இருந்து மீண்டான் என காண்க. மாணவர்களே, நாம் 30,000 கடனாக பெற்று 43,200 செலுத்தி இருக்கின்றோம். எனவே ஆரம்பத்தில் எமக்கு அவ்விரு தரவுகளின் அடிப்படையில் செலுத்தப்பட்ட மொத்த வட்டியினை கணிக்க முடியும். 43,200 30,000 கழிப்போம் எனில் செலுத்தப்பட்ட மொத்த வட்டி ரூபாய் 13,200. 13,200 எமக்கு வட்டி வீதம், அறவிடப்படுகின்ற ஆண்டு வட்டி வீதம் தரப்பட்டுள்ளமையால் ஒரு ஆண்டிற்கான வட்டியை கணிக்க முடியும். எனவே ஒரு ஆண்டிற்கு அறவிடப்படும் வட்டி 30,000 11%. இங்கு இரு பூஜ்ஜியங்களை
சுருக்குவோமெனில் 300 தர 11 ரூபாய் 3300. மாணவர்களே, ஓர் ஆண்டிற்கான வட்டி ரூபாய் 3300, செலுத்தப்பட்டுள்ள மொத்த வட்டி ரூபாய் 13200. எனவே 13200 3300 வகுத்து காலத்தினை கணிக்க முடியும். 13200 3300 வகுப்பதன் மூலம் எவ்வளவு காலத்திற்கான வட்டி செலுத்தினான் என்பதை கணிப்பதன் மூலம் எவ்வளவு காலத்தின் பின்னர் கடனில் இருந்து மீண்டான் என காணலாம். 13200 கீழ் 3300 4 ஆண்டுகள். 13200 3300 வகுத்தால் 4 ஆண்டுகளுக்கான வட்டியே செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஒரு வினா, ரூபாய் 20,000 1.5% மாத எளிய வட்டிக்கு கடனாக பெற்ற ஒருவன் குறித்த காலத்தின் பின் கடனில் இருந்து மீள ரூபாய் 22,400 செலுத்தினான். அவன் எவ்வளவு காலத்தின் பின் கடனில் இருந்து மீண்டான் என காண்க. மாணவர்களே, முதல் வினாவை ஒத்த ஒரு வினா, எனினும் இங்கு மாத வட்டி வீதமே தரப்பட்டுள்ளது. அதனை கொண்டு நாம் மாத வட்டியினையே கணிக்க முடியும். 20,000 பெற்ற கடன், அக்கடனில் இருந்து மீள்வதற்காக செலுத்த வேண்டியிருந்த மொத்தம் ரூபாய் 22,400. எனவே அவ்விரு தரவுகளின் அடிப்படையில் அவன் செலுத்திய மொத்த வட்டியினை எம்மால் கணிக்க முடியும். செலுத்திய மொத்த வட்டி செலுத்தப்பட்ட மொத்த தொகையான 22,400 பெற்ற கடனான 20,000 கழித்தல் வேண்டும். ரூபாய் 2,400. தரவின்படி மாதம் ஒன்றிற்கு அறவிடப்படுகின்ற வட்டி 1.5%, கடன் பணத்தின் 1.5%. எனவே ஒரு மாத வட்டி 20,000 1.5%. 20,000 தர 100 1.5. மாணவர்களே, இரு பூச்சியங்கள், 100 இரு பூச்சியங்கள் 20,000 இரு பூச்சியங்களை சுருக்கினால் 200 தர 1.5, அதாவது 300 ரூபாய். ஒரு மாதத்திற்கு வட்டி 300, செலுத்தப்பட்டுள்ள மொத்த வட்டி ரூபாய் 2,400. ஒரு மாதத்திற்கான வட்டி ரூபாய் 300, செலுத்தப்பட்டுள்ள மொத்த வட்டி ரூபாய் 2,400. மாணவர்களே, இவ்விரண்டின் மூலம் எமக்கு காலத்தை கணிக்க முடியும். 2,400 ஒரு மாதத்திற்கான வட்டியான ரூபாய் 300 வகுத்தால் காலம் 8 மாதங்கள் என அமையும். குறித்த தொகையை 15% ஆண்டு எளிய வட்டிக்கு கடனாக பெற்ற ஒருவன் ஓர் ஆண்டிற்கு வட்டியாக ரூபாய் 3,000 செலுத்தினான். மாணவர்களே, இவ்வினா முதல் வினாக்களை விட சற்று வித்தியாசமானது. பெற்ற கடன் பணத்தின் 15% ஓர் ஆண்டு வட்டி. அந்த வட்டி பணம் 3,000 என தரப்பட்டுள்ளது. மாணவர்களே, வினா பெற்ற கடன் எவ்வளவு? ஓர் ஆண்டிற்கான வட்டி என்பது பெற்ற கடன் பணத்தின் 15%. கடன் பணத்தின் 15%. எனவே 15% தான் 3,000 ரூபாய். கடன் பணத்தின் 15%. கடன் பணத்தை நாம் 100% என கொண்டால், கடன் பணத்தை 100% என கொண்டால் வட்டி 15%. சாதாரணமாக கடன் 100 ரூபாவாக இருந்தால் வட்டி 15 ரூபாய். இந்த 15% தரப்பட்டுள்ள வட்டி ரூபாய் 3,000.
15% இங்கு தரப்பட்டுள்ள வட்டி ரூபாய் 3000 ஆகும். எனவே நாம் 15% பணம் 3000 என்பதை கொண்டு 100% கடன் பணத்தை கணிக்கவிருக்கின்றோம். 15% 3000 எனில் 1% கணிக்க 3000 15ஆல் வகுத்து பின் கடன் பணத்தினை காண 100 பெருக்குதல் வேண்டும். 15% 3000 எனில் 15ஆல் வகுப்பதன் மூலம் 1% பணமும் அதனை 100 பெருக்குவதன் மூலம் கடன் பணத்தையும் கணிக்கலாம். இங்கு 30 15ஆல் சுருக்கினால் 2, 4 பூஜ்ஜியங்கள் இடம்பெறுவதால் 20000 கடன் பணமாக அமையும். கடன் பணம் ரூபாய் 20000 அமையும். மாணவர்களே, இந்த வினாவை மற்றொரு முறையில் அணுகுவோம். எமக்கு கடன் பணம் தெரியாது. எனவே தெரியா கணியத்தை ஒரு எக்ஸ் என கொண்டால், கடன் பணத்தை எக்ஸ் என கொண்டால், கடன் பணத்தின் 15% வட்டி. எனவே எக்ஸின் 15%, எக்ஸ் தர 100ல் 15 வட்டியாகும். வினாவில் வட்டி 3000 என தரப்பட்டுள்ளது. எனவே எக்ஸ் தர 100ன் மேல் 15 ஆனது 3000க்கு சமனாகும். இங்கு எக்ஸை எழுவாய் மாற்றம் செய்தால், எக்ஸை எழுவாய் மாற்றம் செய்தால் 3000 தர 100ன் கீழ் 15 20000 என அமையும். மாணவர்களே, 15% எளிய வட்டிக்கு கடன் பெற்ற ஒருவர் ஒரு ஆண்டிற்கு வட்டியாக 3000 செலுத்துகின்றார். அந்த 3000 என்பது பெற்ற கடன் பணத்தின் 15%. கடன் 100% அமையும் எனில் வட்டி 15%. 15% பெருமானமே ரூபாய் 3000. அதிலிருந்து நாம் 100% கழித்தால், 100% கணித்தால் கடன் பணம் 20000 என்பதை காணலாம். மேலும் ஒரு வினா. குறித்த தொகையை 10% ஆண்டு எளிய வட்டிக்கு கடனாக பெற்ற ஒருவன் 2 ஆண்டுகளுக்கு வட்டியாக 8000 செலுத்த வேண்டியிருந்தது. மாணவர்களே, 10% ஆண்டு எளிய வட்டிக்கு கடனாக பெற்ற ஒருவன் 2 ஆண்டுகளுக்கு வட்டியாக ரூபாய் 8000 செலுத்த வேண்டியிருந்தது. வினா பெற்ற கடன். முதலாவது வினாவையும் இவ்வினாவையும் ஒப்பிடும் போது இங்கு ஒரு சிறு வித்தியாசம் உண்டு. முதலாவது வினாவில் ஓர் ஆண்டிற்கான வட்டி, ஆனால் இந்த வினாவில் 2 ஆண்டுகளுக்கான வட்டி 8000 என தரப்பட்டுள்ளது. மாணவர்களே, முதல் வினாவை நாம் செய்த அதே முறையில் இவ்வினாவையும் அணுகுவோம். கடன் பணம் 100%, அதற்கான வட்டி ஓர் ஆண்டிற்கு 10%. எனினும் வினாவில் 2 ஆண்டுகளுக்கு மாணவர்களே 100 ரூபாய் கடனாக பெறப்பட்டிருப்பின் ஒரு ஆண்டிற்கான வட்டி ரூபாய் 10. ஆரம்ப தொடக்க பணம் மாத்திரமே எளிய வட்டியில் வட்டி கணிக்கும் போது கவனத்தில் கொள்ளப்படும். எனவே ஒரு ஆண்டிற்கு வட்டி 10 எனில் 2 ஆண்டுகளுக்கான வட்டி 10ன் 2 மடங்கு ரூபாய் 20. சதவீதத்தில் சொல்லும் போது கடன் பணம் 100%, ஓர் ஆண்டிற்கான வட்டி 10%, 2 ஆண்டுகளுக்கான வட்டி 10%-னை 2ஆல் பெருக்குதல் வேண்டும், அதாவது 20%. இந்த 20%, கடன் பணத்தின் 20%, 8000 ரூபாய், அதாவது வட்டி. மாணவர்களே, கடன் பணத்தின் 10% ஓர் ஆண்டு வட்டி, 2 ஆண்டு வட்டி என்பது அப்பணத்தின் 20% அமையும்.
அந்த 20% வினாவின்படி ரூபாய் 8000. எமக்கு 20% தெரியும் எனில் கடன் பணமான 100% கணிப்பது எவ்வாறு? கடன் பணம் 8000 என்பது 20%. எனவே 20ஆல் வகுத்து 100னால் பெருக்கிக் கொள்வோம். 100னை 20ஆல் வகுத்தால் 5. 5 தர 8000 ரூபாய் 40000. எனவே அவர் பெற்ற கடன் ரூபாய் 40000. மாணவர்களே, இவ்வினாவை வேறொரு முறையின் மூலம் பெற்ற கடன் எக்ஸ் எனின் எக்ஸின் 10% ஆண்டு வட்டி. எனவே எக்ஸ் தர 100ன் மேல் 10, எக்ஸ் தர 100ல் 10, அது ஒரு ஆண்டிற்கான வட்டி. அதனை 2னால் பெருக்குவதன் மூலம் 2 ஆண்டுகளுக்கான வட்டியை கணிக்கலாம். மாணவர்களே, இங்கு அவதானியுங்கள். கடன் பணத்தின் 10% ஆண்டு வட்டி, அதனை 2ஆல் பெருக்குவதன் நோக்கம் 2 ஆண்டுகளுக்கான வட்டியை கணிப்பதற்காகும். வினாவில் 2 ஆண்டுகளுக்கான வட்டி 8000 என தரப்பட்டுள்ளது. எனவே இந்த கோவையானது 8000க்கு சமனானதாகும். இங்கு நாம் எக்ஸை எழுவாய் மாற்றம் செய்வோம் எனில் எக்ஸ் சமன் 8000 தர 100ன் கீழ், மாணவர்களை இந்த 100 8000னை பெருக்கும் அதே வேளை 10ம் 2ம் வகுக்கும். இதனை சுருக்குகின்ற வேளை 8ஐ 2ஆல் சுருக்கினால் 4. எனவே 8000ஐ 2ஆல் வகுத்தால் 4000. இங்கு ஒரு பூஜ்ஜியத்தை 100ன் ஒரு பூஜ்ஜியத்துடன் சுருக்கினால் 4000 தர 10 ரூபாய் 40000 என அமையும். எனவே மேற்படி வினாவை நாம் இரு முறைகளில் அணுகினோம். இரு முறைகளின் மூலமும் பெற்ற கடன் 40000 என கணிக்க முடியும். குறித்த தொகையை 5% ஆண்டு எளிய வட்டிக்கு கடனாக பெற்ற ஒருவன் 4 ஆண்டுகளுக்கு வட்டியாக ரூபாய் 16000 செலுத்த வேண்டி இருந்தது. மாணவர்களே, 5% ஆண்டு எளிய வட்டிக்கு கடன் பெற்ற ஒருவன் 4 ஆண்டுகளுக்கு வட்டியாக 16000 செலுத்தி இருக்கின்றான். கடன் பணம் எவ்வளவு என கணிக்க வேண்டும். கடன் பணம் வட்டி கடன் 100% எனின் ஒரு ஆண்டிற்கான வட்டி 5%. ஒவ்வொரு ஆண்டும் 5% 5% என வட்டி அதிகரிக்கும். எனவே 4 ஆண்டுகளில் வட்டியானது 20% அமையும். கடன் பணத்தின் 20% அமையும். எனவே அந்த 20% பணம், கடன் பணத்தின் 20% 16000க்கு சமனாகும். எனவே நாம் 100% கணிப்போம். 20% 16000 எனின் 100% கழிப்பதற்காக 20% 16000 எனின் முதலில் 1% கணிக்க 16000 20ஆல் வகுத்தல் வேண்டும். பின் 100ஆல் பெருக்குவதன் மூலம் கடன் பணத்தை கணிக்கலாம். மாணவர்களே, 100ஐ 20ஆல் வகுத்தால் 5, 16000 தர 5 ரூபாய் 80000 அவர் பெற்ற கடனாக அமையும். அல்லது பெற்ற கடனை எக்ஸ் என கொண்டு 4 ஆண்டுகளுக்கான வட்டியை நேரடியாக கணிப்போம். எக்ஸின் 5% ஒரு ஆண்டு வட்டி, அதனை 4ஆல் பெருக்கினால் 4 ஆண்டுகளுக்கான வட்டி 16000 ரூபாய். மாணவர்களை, எக்ஸை எழுவாய் மாற்றம் செய்தால் 16000 தர 100ன் கீழ் 5 தர 4
5 தர 4 என்பது 20 ஆகும். அதாவது 100 5 ஆலும் 4 ஆலும் வகுக்கும் போது முதலில் 100 5 ஆல் வகுத்தால் 20, 20 4 ஆல் வகுத்தால் 5. எனவே 16,000 தர 5 ரூபாய் 80,000 ஆகும். மாணவர்களே, குறித்த தொகையை 15% ஆண்டு எளிய வட்டிக்கு கடனாக பெற்ற ஒருவன் ஓர் ஆண்டின் முடிவில் கடனில் இருந்து மீள, மாணவர்களை முதல் வினாவை விட சற்று வித்தியாசமான வசனம், கடனில் இருந்து மீள 23,000 செலுத்த வேண்டியிருந்தது. முதல் வினாவில், இதற்கு முன்னர் நாம் செய்த வினாவில் தனியே வட்டி என குறிப்பிடப்பட்டிருந்தது. எனினும் இங்கு தனியே வட்டி என குறிப்பிடப்படவில்லை. கடனில் இருந்து மீள செலுத்த வேண்டிய மொத்தம், கடனில் இருந்து மீள செலுத்த வேண்டிய மொத்தம் எனப்படும் போது இங்கு கடன் பணமும் அதற்கு மேலதிகமாக வட்டியும் அறவிடப்பட்டுள்ளது. மாணவர்களே, வினா பெற்ற கடன் எவ்வளவு? கடன் பணம், வட்டி அவை இரண்டையும் சேர்க்கும் போது செலுத்த வேண்டிய மொத்த பணம் அமையும். சதவீதத்தில் 15% ஆண்டு எளிய வட்டி. எனவே கடன் பணம் 100% எனில் அப்பணத்திற்கான வட்டி 15%. எனவே செலுத்த வேண்டியது கடன் பணம் 15% வட்டி, இரண்டையும் சேர்க்கும் போது 115%. அதாவது கடன் பணத்தின் 115% ஒரு ஆண்டின் இறுதியில் கடனில் இருந்து மீள செலுத்த வேண்டி இருக்கும். 100 ரூபாய் கடனாக பெறப்பட்டிருப்பின் 15 ரூபாய் வட்டியையும் சேர்த்து ஓராண்டின் முடிவில் கடனில் இருந்து மீள ரூபாய் 115 செலுத்த வேண்டி அமையும். எனவே இந்த 115% வினாவின்படி 23,000 ஆகும். எனவே நாம் கடனை கணிக்க போகின்றோம். 115% 23,000 எனில் 100% கணிப்பதற்காக 23,000 115 வகுத்து 100 பெருக்குவோம். மாணவர்களை, பின்னத்தை சுருக்கும் போது 230 115 நேரடியாக சுருக்கிக் கொள்ள முடியும். 115 இருமடங்கே 230. எனவே பெற்ற கடன் 20,000. மாணவர்களே, நாம் பெற்ற கடனை அட்சரம் எக்ஸ் ஆக கொண்டு இவ்வினாவை வேறொரு முறையில் அணுகுவோம். பெற்ற கடன் ரூபாய் எக்ஸ் எனில் அந்த எக்ஸின் 15% ஓர் ஆண்டிற்கான வட்டி. எனவே ஓர் ஆண்டு வட்டி எக்ஸின் 15%, எக்ஸ் தர 100 15. நான் இதனை நேரடியாக 100 15 எக்ஸ் என எழுதலாம். மீள செலுத்தியது எனப்படுவது கடனினதும் வட்டியினதும் மொத்தமாகும். கடன் எக்ஸ், அக்கடனுக்கான வட்டி 100 15 எக்ஸ். எனவே அவை இரண்டையும் கூட்டும் போது செலுத்த வேண்டிய மொத்தம் எக்ஸ் ஆக 100 மேல் 15 எக்ஸ் என அமையும். எக்ஸ் ஆக 100 15 எக்ஸ் என அமையும். செலுத்த வேண்டிய மொத்தத்தை அட்சரத்தால் இவ்வாறு காட்டலாம். இத்தொகையானது 23,000 சமனானதாகும். எனவே சமப்படுத்துவதன் மூலம் இங்கு எக்ஸ் ஆக 100 மேல் 15 எக்ஸ் சமன் 23,000. இந்த எளிய சமன்பாட்டை தீர்ப்பதற்காய் எக்ஸ் என்பதை எக்ஸின் கீழ் ஒன்று 100 மேல் 15 எக்ஸ், இவை இரண்டினதும் பகுதி எண்களை சமப்படுத்துகின்றேன். 100 மேல் 100 எக்ஸ், 100 100 எக்ஸ், 100 15 எக்ஸ்.
எனவே 100ல் 115 x சமன் 23,000. மாணவர்களே x ஐ எழுவாய் மாற்றம் செய்தால் x என்பது 23,000 தர 100ன் கீழ் 115. இதனை சுருக்கினால் 20,000 என அமையும். மாணவர்களே இரு வேறுபட்ட முறைகளின் மூலம் கடன் பணத்தை நாம் கணித்திருக்கின்றோம். குறித்த தொகையை 10% ஆண்டு எளிய வட்டிக்கு கடனாக பெற்ற ஒருவன் 2 ஆண்டுகளின் முடிவில் கடனில் இருந்து மீள ரூபாய் 72,000 செலுத்தினான். கடன் தொகையை கணிக்க. மாணவர்களே கடனினதும் வட்டியினதும் கூட்டுத்தொகையே செலுத்த வேண்டிய மொத்தம். இங்கு கடன் பணத்தை 100 ரூபாய் என கொண்டால் அப்பணத்திற்கு ஒரு ஆண்டிற்கான வட்டி ரூபாய் 10. எனினும் 2 ஆண்டுகளுக்கான வட்டி என்பதால் 10னை 2ஆல் பெருக்கினால் 20% 2 ஆண்டுகளுக்கான வட்டி. கடன் பணத்தின் 20% வட்டி. எனவே செலுத்த வேண்டிய மொத்த பணம் பெற்ற கடன் வட்டி ஆகிய இரண்டினதும் கூட்டுத்தொகை கடன் பணத்தின் 120% ஆகும். எனவே அந்த 120% 72,000. 120% 72,000 எனில் 100% கணிப்பதன் மூலம் கடன் பணத்தை கணிக்கலாம். எனவே கடன் 72,000 120ஆல் வகுத்து 100னால் பெருக்குதல் வேண்டும். 60,000 என அமையும். இந்த வினாவையும் கடன் பணத்தை x என கொண்டு செய்யலாம். அவ்வாறு x என கொள்ளும் போது 2 ஆண்டுகளுக்கான வட்டி. மாணவர்களே 10% என்பது 100ல் 10, x தர 100ல் 10 என்பது ஒரு ஆண்டிற்கான வட்டி. அதனை 2ஆல் பெருக்கினால் 2 ஆண்டுகளுக்கான வட்டி. மாணவர்களை இதனை சுருக்கிக் கொள்ள முடியும். இங்கு சுருக்குகின்ற போது மாணவர்களே இதனை சுருக்குகின்ற போது இதில் 100ல் ஒரு பூஜ்ஜியத்தினையும் 10ன் பூஜ்ஜியத்தினையும் சுருக்கலாம். 2ஐயும் 10ஐயும் சுருக்கும் போது 5 பகுதி எண்ணாய் அமையும். எனவே 5ல் x என்பது 2 ஆண்டுகளுக்கான வட்டி. எனவே செலுத்த வேண்டிய மொத்தம் கடன் பணம் ரூபாய் x, கடன் பணம் ரூபாய் x. அந்த கடன் பணத்திற்கு 2 ஆண்டுகளுக்கான வட்டி 5ல் x. எனவே இந்த கோவையானது 72,000ற்கு சமனானதாகும். இங்கு x என்பதை 5ல் 5x என எழுதலாம். எனவே 5ல் 6x சமன் 72,000. 5ல் 6x சமன் 72,000. இந்த பின்னங்களை கூட்டுவதற்காக பகுதி எண்கள் சமப்படுத்தப்பட்டுள்ளது. 5xஐயும் xஐயும் கூட்டினால் 6x. 5ல் 6x 72,000. எனவே xஐ எழுவாய் மாற்றம் செய்தால் 72,000 தர 5ன் கீழ் 6. 72ஐ 6ஆல் சுருக்கினால் 12,000 தர 5. 12 தர 5 60. எனவே 60,000 அமையும். எனவே மேற்படி வினாவின்படி பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன் பணம் ரூபாய் 60,000 ஆகும். பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன் பணம் ரூபாய் 60,000 ஆகும். நன்றி மாணவர்களே. மேலும் ஒரு காணொளியில் சமன்பாடு தீர்த்தல், அதாவது தரம் 10ல் உள்ள மற்றொரு அழகான சமன்பாடு தீர்த்தல் அலகில் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். எனது இந்த விமேக்ஸ் சேனலினை
சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதனோடு அடுத்து வரும் எனது காணொளிகளை நீங்கள் நேரடியாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாய் அமையும். நன்றி மாணவர்களே.